குர்ஆன் பைபிளில் இருந்து காப்பி அடிக்கப்பட்டதா? அல் குர்ஆன் சொல்கிறது, அல் குர்ஆனும் இஞ்சிலும் தௌராத்தும் ஒரே இறைவனிடம் இருந்துதான் வந்தது. ஆனால் கிறிஸ்தவ சகோதரர்கள் தான் அப்படியல்ல, அல் குர்ஆன் காப்பி அடிக்கப்பட்டது என்கிறார்கள். அல் குர்ஆன் பைபிளை காப்பி அடித்ததென்றால் ஏன் இவற்றை எல்லாம் விட்டு வைத்தது? பைபிள் கூறுகிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுய வெளிச்சம் உண்டென்று. ஆனால் அல் குர்ஆன் கூறுகிறது அப்படி அல்ல, சூரியனுக்கு மாத்திரமே சுய வெளிச்சம், சந்திரனானது பிரதிபலிப்பாகும். பைபிள் கூறுகிறது வானங்களுக்கும் பூமிக்கும் தூண்கள் உண்டென்று. ஆனால் அல் குர்ஆன் கூறுகிறது வானத்துக்கோ பூமிக்கோ எந்த தூணும் கிடையாது என்கிறது. பைபிள் கூறுகிறது இந்த உலகம் வட்டமான தட்டை போன்றது என்கிறது. ஆனால் அல் குர்ஆன் அப்படியல்ல, உலகம் உருண்டை என்கிறது. மேலும் பைபிள் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் பற்றி பேசும்போது சொல்கிறது வெளிச்சம் முதலாம் நாளில் படைக்கப்பட்டது. பின்னர் தொடர்ந்து கூறுகிறது வெளிச்சத்தின் மூலப்பொருளான நட்சத்திரங்களும் சூரியனும் 4ஆம் நாளில் படைக்கப்பட்டது. வெளிச்சம் முதலாம் நாளிலும் அந்த வெளிச்சத்திற்கே காரணமான சூரியனும் நட்சத்திரங்களும் எப்படி 4ஆம் நாளில் உருவாக்கப்பட்டிருக்க முடியும்? இது ஒரு விஞ்ஞான முரண்பாடு. மேலும் பைபிள் கூறுகிறது காய்கறிகளும் தாவரங்களும் 3ஆம் நாளில் படைக்கப்பட்டது. ஆனால் சூரியனோ 4ஆம் நாளில் படைக்கப்பட்டது என்கிறது. அனைவருக்கும் தெரியும் தாவரங்கள் முளைக்க, வளர, உயிர் பிழைக்க சூரிய ஒளி அவசியம் என்று. எனவே சூரியன் இல்லாமல் எப்படி அந்த தாவரங்கள் உருவாகி இருக்க முடியும்? மறுபடியும் பைபிள் விஞ்ஞானத்துடன் மோதுகிறது. இப்படி பைபிளின் விஞ்ஞான தவறுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் ஏன் இந்த அல் குர்ஆன் இப்படிப்பட்ட இந்த விஞ்ஞான தவறுகளை எல்லாம் அப்படியே கொப்பி அடிக்காமல் அதை திருத்துகிறது? வரலாற்று ரீதியாக ஆராய்ந்தாலும் கூட அல் குர்ஆனுக்கும் பைபிளுக்கும் பல வித்தியாசங்களை நாம் அவதானிக்கலாம். பைபிள் கூறுகிறது ஆதம் அவர்கள் மீது சாந்தி உண்டாவதாக, அவர்கள் படைக்கப்பட்டது கிட்டத்தட்ட 5800 வருடங்களுக்கு முன்னர் தான் என்கிறது. ஆனால் அறிவியல் கூறுகிறது மனிதர்களும் இந்த உலகத்தில் பல மில்லியன் வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறது. அல் குர்ஆனும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய படைப்பை பற்றி பேசுகிறது தான், ஆனால் எந்த வருடத்தையும் குறிப்பிடவில்லை. மேலும் பைபிளின் ஆதியாகமம் கூறுகிறது நோவா அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு இந்த உலகம் முழுவதையும் மூழ்கடித்தது. பைபிளின் படி இது நடந்ததற்கு சாத்தியமான காலப்பகுதி கிறிஸ்துவுக்கு முன் 21ஆம் நூற்றாண்டு அல்லது 22ஆம் நூற்றாண்டுகளாக இருக்கலாம். அல் குர்ஆனும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறது. ஆனால் அது எந்த காலகட்டத்தையும் குறிப்பிடவில்லை. அல் குர்ஆன் இந்த வெள்ளப்பெருக்கை பற்றி பேசிய போதிலும் அந்த வெள்ளப்பெருக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சமூகத்தாரை மூழ்கடித்ததே தவிர முழு உலகத்தையும் மூழ்கடித்ததாக அது கூறவில்லை. இன்றைய அகழ்வாராய்ச்சிகள் கூறுகின்றது கிறிஸ்துவுக்கு முன் 21ஆம் மற்றும் 22ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த எகிப்திய 11ஆம் டைனாஸ்டி மற்றும் பாபிலோனிய 3ஆம் டைனாஸ்டி சாம்ராஜ்யங்கள் அந்த நூற்றாண்டுகளில் எந்த வெள்ளப்பெருக்காலும் அழிக்கப்படவில்லை. எனவே அகழ்வாராய்ச்சிகளும் பைபிளுக்கு எதிராகத்தான் உள்ளது. அது மட்டுமல்ல, எகிப்திய வரலாறாகட்டும், ஹாமானின் வரலாறாகட்டும், பாபிலோனிய அகழ்வாராய்ச்சிகளாகட்டும், இந்த இடங்களில் பைபிள் விடும் எல்லா தவறுகளையும் அல் குர்ஆன் திருத்துகிறது. இப்படிப்பட்ட பல ஆதாரங்களை நாம் கொடுத்து கொண்டே இருக்கலாம். ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், 1400 வருடங்களுக்கு முன்னர் பாலைவனத்திலே வாழ்ந்த ஒரு எழுத படிக்க தெரியாத மனிதர், அவருக்கு எப்படி வரலாற்றில் எது நடந்தது எது நடக்கவில்லை என்று தெரியும்? வரலாற்றின்படி பைபிளில் இருந்து எதை சேர்க்க வேண்டும் எதை கழிக்க வேண்டும் என்று அவர் எப்படி அறிந்து கொண்டார்? அல்லது விஞ்ஞான ரீதியாக எது சரி எது தவறு என்பதை அவர் எப்படி அறிந்து கொண்டார்? தொலைக்காட்டி கூட கண்டுபிடிக்கப்படாத காலம் அது. பைபிளில் உள்ள விஞ்ஞான தவறுகளை அல் குர்ஆனில் சேர்க்காமல் அதை எப்படி அவரால் திருத்தி எழுத முடிந்தது? இது ஒரு மனித செயலாக இருக்க முடியுமா? சிந்தியுங்கள். அது மட்டுமல்ல, பைபிள் கணிதவியலிலும் கூட ஏராளமான முரண்பாடுகளை விடுகிறது. 2ஆம் ராஜாக்கள் அதிகாரம் 8 வசனம் 26 படி அகசியா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அவருடைய வயது 22. ஆனால் 2ஆம் நாளாகமம் அதிகாரம் 22 வசனம் 2 படி அவர் ஆட்சிக்கு வரும்போது அவருடைய வயது 42. எனவே அகசியா ஆட்சிக்கு வரும்போது அவருடைய வயது 22 அல்லது 42? பைபிள் மேலும் கூறுகிறது 2ஆம் நாளாகமம் அதிகாரம் 21 வசனம் 20 படி அகசியாவினுடைய தந்தை யோரம் ஆட்சிக்கு வருகிறார் 32 வயதில். அவர் 8 வருடம் ஆட்சி செய்துவிட்டு 40வது வயதில் இறக்கிறார். எனவே அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய மகன் அகசியா உடனடியாக 42 வயதில் பதவியை ஏற்கிறார். தந்தைக்கே 40 வயதுதான் என்றால் அவருடைய குழந்தைக்கு எப்படி 42 வயது இருக்க முடியும்? இது ஒரு தெளிவான முரண்பாடு.
பைபிளில் 2 சாமுவேல் அதிகாரம் 24 வசனம் 9 ஒரு யுத்தகலத்தை பற்றி பேசுகிறது. அந்த யுத்தகலத்தில் கலந்து கொண்டவர்களில் 8 லட்சம் பேர் இஸ்ரவேலிய வீரர்கள், 5 லட்சம் பேர் யூதாவைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அதே விஷயத்தை பைபிள் 1 நாளாகமம் அதிகாரம் 21 வசனம் 5 கூறுகிறது. அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட இஸ்ரவேலி வீரர்களின் எண்ணிக்கை 11 லட்சம் ஆகும். யூதாவைச் சேர்ந்தவர்கள் 10,460 பேர் இருந்தார்கள் என்கிறது. எனவே இஸ்ரவேலர்களின் எண்ணிக்கை 8 லட்சமா 11 லட்சமா? யூதாவைச் சேர்ந்தவர்கள் 5 லட்சமா இல்ல 10,460? அது மட்டுமல்ல, மேலும் பைபிள் கூறுகிறது, சவுலின் மகள் மீகாலுக்கு எந்த குழந்தையும் இல்லை என்கிறது. இன்னொரு இடத்தில் 5 குழந்தைகள் இருப்பதாக கூறுகிறது. இப்படிப்பட்ட பல முரண்பாடுகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் நபிகள் நாயகம் இதில் எதையுமே, எந்த ஒரு கணக்கையுமே கொப்பி அடிக்கவில்லை. ஏன்? அடுத்ததாக அல் குர்ஆனுக்கும் பைபிளுக்கும் இடையிலுள்ள ஒரு ஒற்றுமையான விஷயம் வரலாற்று நிகழ்வுகள், அதாவது வரலாற்று கதைகள். இந்த வரலாறுகள் தான் இறைத்தூதர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பவங்கள் என்பன அல் குர்ஆனிலும் உள்ளது, பைபிளிலும் உள்ளது. இதை அடிப்படையாக வைத்தும் கூட அவர்கள் அல் குர்ஆன் காப்பி அடிக்கப்பட்டதுதான் என்கிறார்கள். ஆனால் உண்மையை உற்று நோக்கி நாம் தெளிவாக ஆராய்ந்தால் அல் குர்ஆன் காப்பி அடிக்கப்பட்டதா இல்லையா என்பது புரிந்துவிடும். 2-3 உதாரணங்களில் பார்ப்போம். முதலாவதாக, ஆதாம் ஏவாள் அவர்கள் இருவரின் மீதும் சாந்தி உண்டாவதாக. பைபிளின் ஆதியாகமத்தின் படி ஏவாள் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அவர்கள்தான் மரத்திலிருந்து பழத்தை உண்ண ஆசைப்படுகிறார்கள். எனவே அவர்கள்தான் அங்கே குற்றம் சாட்டப்படுகிறார்கள். ஆனால் அல் குர்ஆன் அந்த இருவரின் மீது சமமாகவே தான் குற்றச்சாட்டை வைக்கிறது. எனவே அல் குர்ஆன் கதையை சொல்லும் விதமும் பைபிள் கதையை சொல்லும் விதமும் முற்றாக வேறுபடுகின்றது. அல் குர்ஆனுடைய வரலாற்று சம்பவங்களை படித்தால் அது இறைத்தூதர்களை கண்ணியமிக்கவர்களாகவும் மிக தூய்மையானவர்களாகவுமே வர்ணிக்கின்றது. ஆனால் பைபிளை பொறுத்தவரையில் சில இறைத்தூதர்கள் அசிங்கமான அருவருக்கத்தக்க செயலை கூட செய்திருக்கிறார்கள். ஏன், குற்றவாளிகளாக கூட காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். டேவிட் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்ளட்டும். 1 சாமுவேல் அதிகாரம் 11 படி டேவிட் அவருடைய பக்கத்து வீட்டாரின் மனைவி பேத்ஷெபாவுடன் விபச்சாரம் செய்திருக்கிறார். பிறகு அவருடைய கணவன் யூரேயாவை கொல்ல சதித்திட்டம் தீட்டியிருக்கிறார். ஆதியாகமம் 19 படி லோத்து அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் தன்னுடைய 2 பெண் குழந்தைகளிடமும் விபச்சாரம் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 9 படி நோவா அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் குடித்துவிட்டு அம்மனமாக நிர்வாணமாக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அசிங்கங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அல் குர்ஆன் எந்த இறைத்தூதரும் இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க அசிங்கமான விஷயங்களை செய்ததாக கூறவில்லை. அது மட்டுமல்ல, சில பைபிளில் உள்ள கதைகள் அல் குர்ஆனில் இல்லை. அது போலவே அல் குர்ஆனில் உள்ள சில கதைகள் பைபிளிலும் இல்லை. உதாரணமாக, பைபிளில் உள்ள எசாயாவினுடைய கதை அல் குர்ஆனில் இல்லை. அது போலவே மோசஸ் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்களுக்கும் ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற கதை பைபிளில் இல்லை. அது மட்டுமல்ல, ஜீசஸ் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அவர்கள் செய்த அற்புதங்களில் பைபிளில் குறிப்பிடப்படாத 3 அற்புதங்கள் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் அதை அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 110 பார்க்கலாம். அது மட்டுமல்ல, கதைகளை பொறுத்தவரையில் பைபிளில் அதிகமான ஆபாச கதைகள் உண்டு. கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் என்னை மன்னிக்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படும் என்பதற்காக நான் இங்கே எதையும் குறிப்பிடப் போவதில்லை. ஆனால் ஆதாரம் கேட்பவர்கள் கேட்டால் கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட எந்த ஒரு ஆபாச கதையும் கூட, ஒரு கதை கூட அல் குர்ஆனில் இல்லவே இல்லை. அது மட்டுமல்ல, 2 புத்தகங்களும் நீதி, தர்மம், கொடை, கண்ணியம் போன்ற நெறிமுறைகளை ஒரே விதமாக சொன்ன போதிலும் கடவுள் கொள்கையில் அல் குர்ஆன் ஒரே இறைவன் தான் என்று தெளிவாகவும், ஆனால் பைபிள் இயேசு, சால்வேஷன், சிலுவையில் அறையப்படுதல், ஒரிஜினல் சின் என்று பல விஷயங்களையும் புகுத்துகிறது. இவ்வளவு வகை வகையான தலைப்புகளின் கீழ் வித்தியாசங்கள் இருக்க அது எப்படி ஒரு காப்பி அடிக்கப்பட்ட புத்தகமாக இருக்க முடியும்? அது மட்டுமல்ல, இதை கொஞ்சம் கவனியுங்கள். கொப்பி அடித்தவராக சொல்லப்படும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தது கிறிஸ்துவுக்கு பின் 632. ஆனால் பழைய ஏற்பாடு அரபிக் மொழிக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டது 9ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7ஆம் நூற்றாண்டில் இறந்து விட்டார்கள். அவருடைய மரணத்திற்கு 2 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தான் பைபிளின் பழைய ஏற்பாடு மொழிமாற்றம் செய்யப்படுகிறது அரபிக் மொழிக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதவோ படிக்கவோ தெரியாதவர்கள். அவருக்கு அரபிக்கை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது. அவர் எப்படி இதை கொப்பி அடித்திருக்க முடியும்? பழைய ஏற்பாடு இப்படி என்றால் புதிய ஏற்பாடு அரபிக் மொழிக்கு மொழிமாற்றம் செய்யப்பட்டது 1566 எப்ரீமியஸால், அதாவது 16ஆம் நூற்றாண்டில்.
நபிகள் நாயகம் இறந்து 700 வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்திற்கு பிறகுதான் புதிய ஏற்பாடே மொழி மாற்றம் செய்யப்படுகிறது. அப்படி என்றால் இதை எப்படி அவர் கொப்பி அடித்தார்? நீங்கள் கையில் வைத்திருக்கும் பைபிள் இந்த புத்தக வடிவில் வருவதற்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் எடுத்தது. இந்த புத்தக வடிவம் நபி அவர்கள் கையில் அந்த காலகட்டத்தில் இருந்திருந்தால் சரிங்க, நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் என்று ஒரு வாதத்திற்காவது வைத்திருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. இவ்வளவு உண்மையும் திட்ட தெளிவாக இன்டர்நெட்டிலே இருக்க எப்படி நபி அவர்கள் இவற்றை எல்லாம் கொப்பி அடித்திருக்க முடியும்? பைபிளை கொப்பி அடித்து விட்டார் என்று நீங்கள் சொல்வதை விட அல் குர்ஆனை ஒரு முறை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். அதன் விஞ்ஞான அற்புதங்களையும், அதன் வரலாற்று அற்புதங்களையும், அதன் இலக்கிய அற்புதங்களையும் ஒரு மனிதனால் உண்மையாகவே சத்தியமாகவே கொண்டு வரவே முடியாது. எனவே இந்த அல் குர்ஆன் கொப்பியடிக்கப்படவில்லை என்றால் நமக்கு இருப்பது ஒரே ஒரு முடிவுதான். இந்த 2 புத்தகங்களையும் எழுதியவன் ஒரே ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது ஒரே ஒரு இறைவனிடமிருந்துதான் இந்த 2 புத்தகங்களும் வந்திருக்க வேண்டும். அல் குர்ஆனில் உள்ள கதைகளும் சம்பவங்களும் வேறு மதங்களில் உள்ள புத்தகங்களிலும் இருக்கலாம். பைபிளில் இருப்பது போல இந்து வேதங்களிலும் இருக்கலாம், சீக்கிசத்திலும் இருக்கலாம், ஜுராஸ்ட்ரியத்திலும் இருக்கலாம், புத்த வேதங்களிலும் இருக்கலாம், இன்காக்களிடம் இருக்கலாம், செவ்விந்தியர்களிடம் இருக்கலாம், அபோரிஜின்களிடம் இருக்கலாம், ஏன் மாயர்களிடம் கூட இருக்கலாம். இந்த உலகம் முழுவதிலும் இருக்கலாம். ஆனால் அதற்காக அல் குர்ஆன் இத்தனை கலாச்சாரத்திலும் இருந்து, இத்தனை வேதங்களிலும் இருந்து காப்பி அடித்தது என்றாகிவிடாது. அதற்கு ஒரு தெளிவான காரணத்தையும் அல் குர்ஆன் துல்லியமாக கூறுகின்றது. வலக்கத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், மெய்யாகவே நாம் ஒவ்வொரு சமுதாயத்தாரிடத்திலும் அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், ஷைத்தானை விட்டும் விலகிச் செல்லுங்கள் என்று போதிக்குமாறு நம் தூதர்களை அனுப்பி வைத்தோம். எனவே இஸ்லாம் என்பது யாரோ ஒருவர் 1400 வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கியோ கண்டுபிடித்ததோ கிடையாது. இந்த பூமியிலே மனிதர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அவர்களை எவன் படைத்தானோ அந்த ஒரே ஒரு இறைவன், அவனிடமிருந்து அவனுடைய வசனங்களை அவனுடைய இறை தூதர்கள் இந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் கடைசியாக வந்தவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஏனைய வேதங்களிலும் கலாச்சாரங்களிலும் அல் குர்ஆனில் உள்ள கதைகளும் சம்பவங்களும் இருப்பதில் ஆச்சரியமடைய வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அதுதான் சத்தியமே. ஒரே இறைவனிடம் இருந்து வந்த வேதங்களில் ஒரே மாதிரியான விஷயங்கள் இருப்பது ஆச்சரியமான விஷயமா? சற்று சிந்தனை செய்யுங்கள். பைபிளில் குர்ஆனுக்கு மாற்றமான எதிரான கருத்துக்கள் இருப்பதற்கு காரணம், பைபிளை போல ஏனைய பழைய வேதங்கள் மனித கரங்களால் மாற்றியமைக்கப்பட்டு அதன் தூய தன்மையை இழந்துவிட்டன. இப்பொழுது அல் குர்ஆன் மாத்திரமே அதன் பரிசுத்த தன்மையில் உள்ளது. இதை நான் மட்டும் கூறவில்லை, கிறிஸ்தவர்களே கூறுகிறார்கள். பைபிளில் இறைவனுடைய வார்த்தைகளும் இறை தூதர்களுடைய வார்த்தைகளும் வரலாற்றாசிரியர்களுடைய வார்த்தைகளும் இருக்கின்றன என்று. எனவே அல் குர்ஆனும் தௌராத்தும் இஞ்சிலும் ஒரே இறைவனிடத்தில் இருந்து வந்ததுதான். ஆனால் இந்த தௌராத்தும் இஞ்சிலும் மனித கரங்களினால் கரைப்படுத்தப்பட்டு விட்டது. அதன் எஞ்சி இருக்கும் உண்மையான பாகங்களை ஒருவேளை பைபிள் கொண்டிருக்கலாம். எனவே 3வது தலைப்பு, நபிகளார் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? நபிகளார் மதினாவுக்கு வருவதற்கு முன்னரே அங்கே யூதர்கள் வாழ்ந்தது உண்மைதான். நபிகளார் பயணம் செய்த இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சில மதினாவை சுற்றியுள்ள இடங்களிலும் கிறிஸ்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவே நபிகளாருக்கும் அரபுகளுக்கும் கிறிஸ்தவர்கள் இருப்பது நன்றாகவே தெரியும். அந்த நேரத்தில் கிறிஸ்தவ மற்றும் யூத மூலாதாரங்கள் மொழிபெயர்க்கப்படவில்லை. நபிகளாரோ எழுதவும் படிக்கவும் தெரியாதவர்கள். எனவே ஏதோ சில சந்தர்ப்பங்களில் வியாபார பயணத்தின் போது இந்த யூத கிறிஸ்தவ கதைகளை கேட்டிருக்கலாம். இதில் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், கீழத்தைய மொழியை படித்து ஆராயக்கூடிய ஓரியண்டலிஸ்ட் கூறுகிறார்கள், ஆமாம், முஹம்மத் ஒரு சில வேளைகளில் இந்த கதைகளை துண்டு துண்டாக கேட்டிருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் அவர் ரொம்ப அறிவுமிக்க புத்திசாலித்தனமான ஒருவர். அவர்கள் கேட்கிறார்கள், முஹம்மத் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? அதாவது இந்த புத்திசாலித்தனமான மனிதர் ஏற்கனவே இருக்கின்ற இந்த யூத மற்றும் கிறிஸ்தவ வேதங்களைப் போல தனக்கும் ஒரு வேதம் இறங்குவதாக ஏன் கூற வேண்டும்? அந்த வேதங்களை முழுமையாக படிக்காத இவர் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்றால் இவர் பிடிபட்டு விட்டால் ஏன் இப்படி செய்தார்? ஆனால் சுவாரஸ்யமாக நடந்தது என்னவென்றால், அல் குர்ஆன் யூத மற்றும் கிறிஸ்தவர்களின் வேதங்களை, நம்பிக்கைகளை திருத்தியது. அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஆழமாகவும் தெளிவாகவும் பதிலளித்தது. ஓரிரை கொள்கை என்றால் இதுதான் வரைவிலக்கணமே என்று ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கிறது. அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மற்றும் யூதர்கள் தான் ஒரே இறைவனை வணங்கியதாக கூறிக்கொண்டிருந்தார்கள். நம்முடைய பிரதேசத்தில் நடப்பது போல ஒரு புத்திசாலி மக்களை ஏமாற்ற ஒரு புதிய மதத்தை உருவாக்குவானா?
அல்லது ஏற்கனவே வேறொன்று இருக்கும் ஒரு மிகப்பெரிய மதங்களில் நானும் ஒரு இறைத்துதர் என்று கூறுவானா? எது புத்திசாலித்தனம், எது முட்டாள்தனம், எது கடினம், எது ஈஸி? நீங்களே சிந்தியுங்கள். ஒரு விஷயத்தை சரி தவறு கண்டு அதை திருத்துவதென்றால் அதில் ஆழமான அறிவு வேண்டும். நபிகளாருக்கோ கொஞ்சமான கதைகள் தெரிந்திருக்கலாம். ஆனால் அல் குர்ஆனில் யூதர்களின் முன்னோர்களின் கதையை துல்லியமாக சொல்லி திருத்துகிறது. இது எப்படி நபிகளாருக்கு முடியும்? அல் குர்ஆனை படித்தால் உங்களுக்கு புரியும். அல் குர்ஆன் ஒன்றும் நுனிப்புல் மேயவில்லை. யூதர்களின் நம்பிக்கைகளாகட்டும், கதைகளாகட்டும், கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைகளாகட்டும் ஒவ்வொன்றையும் ஆழமாக எடுத்துரைக்கிறது. என்னை பொறுத்தவரையில் எல்லா காரணங்களையும் விட இந்த காரணம்தான் சிறப்பானது, சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு போதுமானது. அதாவது ஒரு மனிதனானவன் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? யாரும் காரணமே இல்லாமல் சும்மாவெல்லாம் பொய் சொல்ல மாட்டார்கள். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, ஒரு பொய் மட்டும் சொன்னா சும்மா வேற லெவல்ல இருக்கும்னு யாரும் சொல்வது கிடையாது. ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காரணம் வேண்டும். நபிகளார் தனக்கு இறை செய்தி வருவதாக ஏன் பொய் சொல்ல வேண்டும்? நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி படித்தால் உங்களுக்கு புரியும். மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரம் சூடுபிடிக்க துவங்குகிறது. மக்காவினுடைய தலைவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கூறுகிறார்கள், முஹம்மதே, உமக்கு எது வேண்டுமென்றாலும், செல்வமாகட்டும், பெண்ணாகட்டும், ஆட்சியாகட்டும், எது வேண்டுமென்றாலும் தருகிறோம். நீர் கூறும் இந்த பிரச்சாரத்தை, இந்த இஸ்லாத்தை நிறுத்திவிடு. இவ்வளவுக்கும் அந்த காலகட்டத்தில் நபிகளாரும் நபி தோழர்களும் கல்லறிக்கும், சாட்டை அடிக்கும், துன்பத்துக்கும் கொடூரங்களுக்கும் ஆளாகி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன பதில், முடியாது, நிறுத்த மாட்டேன். எனவே அவரிடம் எந்த உள்நோக்கமும், இந்த உலகத்தின் எந்த தேவைகளும் அவரிடத்தில் இருக்கவில்லை. இப்படிப்பட்டவர் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? இந்த பொய்யை சொல்வதால் அவருக்கு என்ன கிடைக்க போகிறது? எல்லாவற்றையும் தருகிறோம் என்றார்கள், எதுவுமே வேண்டாம் என்றார். எந்த உள்நோக்கமும் இல்லாதவர் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? அரேபியாவில் இஸ்லாம் வெற்றி பெற்றதற்கு பிறகும் கூட அரேபிய மன்னராக இருந்து கொண்டு ஒரு ஏழையாகவே அவர் வாழ்ந்தார். ஏன்? அவர் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? இன்னும் சிலர் சொல்வார்கள், அவர் சொன்னது வெறும் பொய் அல்ல, ஒரு நல்ல பொய். அதாவது அவர் ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. அவருடைய காலகட்டத்தில் பிறந்த பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தார்கள். விபச்சாரம் கொடிகட்டி பறந்தது. கொலைகளும் கொள்ளைகளும் வழிப்பறிகளும் ஏராளமாக நடந்தது. இதை கண்டு அவர் கவலைப்பட்டு அதை திருத்த நினைத்தார். அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு மதத்தை உருவாக்கினார் என்கிறார்கள். மறுபடியும் இது முரண்படுகிறது. அது உண்மையாகவே ஒருவேளை இருந்திருந்தால் மக்காவினுடைய தலைவர்கள் நபிகளாரிடம் வந்து எல்லாவற்றையும் தருகிறோம் என்று கூறிய சமயத்தில் அவர் சொல்லி இருக்க வேண்டும், எனக்கு வேறொன்றும் தேவையில்லை, இந்த சமூகத்தின் அசிங்கங்களை சீர்திருத்துவதற்கான பவரை எனக்கு தாருங்கள், நான் இஸ்லாத்தை சொல்வதை, என்னுடைய பிரச்சாரத்தை நிறுத்தி விடுகிறேன் என்றிருக்கலாம். ஆனால் அவர்கள் அனைத்தையும் நிராகரித்தார்கள், பிரச்சாரத்தை தொடர்ந்தார்கள் தன்னுடைய உயிர் இருக்கும் வரை. எனவே தெளிவாகவே தெரிகிறது, அவருடைய ஒப்ஜெக்டிவோ நோக்கமோ இந்த உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்டது கிடையாது, இறைவனுடைய வார்த்தைகளை எத்தி வைப்பதுதான். அப்படி என்றால் அவர் சொன்னது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். அவர் இறைவனுடைய தூதர் தான். அவர் எத்தி வைத்தது இறைவனுடைய வார்த்தைகள் தான், கொப்பி அடிக்கப்பட்டது கிடையாது. நண்பர்களே, உண்மையாகவே அல் குர்ஆன் கொப்பியடிக்கப்படவில்லை என்பதற்கு இந்த 20 நிமிட வீடியோ ஆதாரங்கள் அவசியமற்றது. சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு ஒரு சில ஆதாரங்களே போதுமானது. இன்னும் சிலர் எவ்வளவு ஆதாரங்களை அடுக்கடுக்காக கொடுத்தாலும் சரி, அவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுவது போல, குருடு என்பது அவர்களின் கண்களில் அல்ல, அவர்களின் இருதயங்களில் தான். எனவே கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நாம் எத்தி வைக்கின்றோம். அதாவது அல் குர்ஆனை ஒரே ஒரு முறையாவது படித்து ஆராய்ந்து பாருங்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தது போல கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் முஹம்மத் நபி அவர்களை நிராகரித்து விடாதீர்கள். பைபிளில் உள்ளது பழைய புதிய ஏற்பாடென்றால் அல் குர்ஆன் தான் இறுதி ஏற்பாடு. அந்த இறுதி ஏற்பாடை ஒரு முறையாவது படித்து பாருங்கள்.